நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னடா கேள்வி கேட்குறான்னு நினைக்காதீங்க. எனக்கு மனசில் பட்டது. 2வது என்னைக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுனால உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது குழந்த பிறக்கிறது 10 மாதம், நல்லா புரிஞ்சுங்க. குழந்த பிறக்கிறது 10 மாதம். ஆனால் 12வது மாதம் ஏங்க பிறந்தநாள் கொண்டாடுறோம் ஒவ்வொருத்தருக்கும்? ஆண் குழந்தை, பெண் குழந்தை யாராக இருந்தால், இப்போ நம்மளே இருக்கிறோம் 12வது மாதம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் ஏன்? அதுக்கு நீங்கள் எனக்கு பதில் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பொங்கல் கிருமிச்சே சொல்லுங்கள். ஏன்னா பொங்கல் பிஸியில் இவ வேறு கம்முன்னு இருக்காமல் கேள்வி கேட்குறாளாம் அப்படின்னாலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் ஒரு கேள்வி என் மனசில் தோணுச்சு, நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். தவறாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மக்களே, பொங்கலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? கூப்பனில் கொடுக்குற அந்த அமௌண்ட்டு, கூப்பன் இது எல்லாம் வாங்கிட்டிங்களா? நாங்கள் இன்னும் வாங்கலை, இன்றைக்கி தான் வாங்கணும். கரும்பு, சேலை வேட்டி என்னமோ சொல்கிறாங்க, பணம் 3000ன்னு எல்லாம் வாங்கிட்டிங்களா? சரி, அது கிடக்கட்டும். நீங்கள் வீடு வாசல்லாம் நீட் பண்ணிட்டீங்களா? பொங்கலுக்கு தயாராகிட்டிங்களா? எப்படி? உங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கும். நிஜமாலே நம்ம தமிழனுடைய பாரம்பரிய முதல் பண்டிகையே பொங்கல் தாங்க. நம்மளுக்கு தீபாவளியும் கூட நமக்கு கிடையாது. தீபாவளி அசுரனை கொண்டதுனால தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் தமிழனுக்கு சிறப்பான பண்டிகைனா அது நான் சொல்லுவேன் பொங்கல் தாங்க சிறந்த பண்டிகை. பொங்கலை போற்றி வணங்குவோம், போற்றி பாடுவோம், பொங்கலை வரவேற்போம். பொங்கலுக்காக அனைவரும் தித்திப்பாக இனிப்பாக சக்கரை பொங்கல் செய்து கரும்பு வைத்து சிறப்பாகவும் முன்னாடியே அட்வான்ஸு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த யூடியூப் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.